இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எடப்பாடியிடம் புகார் சொன்ன பிரேமலதா, விலை போகும் மாவட்ட நிர்வாகிகள், பிரஷரை எகிர வைத்த ரிப்போர்ட். திமுகவுக்கு உதவும் அந்த நபர், காவி புள்ளிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. அதிமுக மாவட்ட செயலாளர்களை பற்றி தேமுதிக பிரேமலதா எடப்பாடியிடம் புகார் வாசித்துள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணியில் மத்திய சென்னை தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே அந்த கட்சியின் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி களமிறக்கப்பட்டிருக்கிறார். அங்கே திமுகவில் வரிந்து கட்டி நிற்பது தயாநிதி மாறன். இவர்களோடு பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வமும் களத்தில் இருக்கிறார். அங்கே தேமுதிக தனது வேட்பாளரை அறிவித்ததிலிருந்தே அதிமுக பெருந்தலைகள் யாருமே தலை காட்டவில்லையாம். இந்த தொகுதி எல்லைக்குள் தீநகர் சத்யா, பாலகங்கா, ஆதி ராஜாராம், வெங்கடேஷ் பாபுன்னு அதிமுகவில் 4 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்களாம். இவர்கள் அத்தனை பேரையும் அண்ணாநகர் திமுக எம்எல்ஏ மோகனின் மகன் கார்த்தி தயாநிதி மாறனுக்காக வளைத்து விட்டாராம். அதேபோல் அதிமுக பகுதி செயலாளர்களும் வளைக்கப்பட்டு விட்டார்களாம். இந்த தகவல் தெரிஞ்சு கொதித்து போன பிரேமலதா வளைக்கப்பட்டவர்கள் பற்றி எடப்பாடியிடமே புகார் வாசிக்க, இதை கேட்டு ஷாக்கான அவர் தங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு கடுமையாக டோஸ் விட்டாரா. மேலும் இது தொடர்பாக இன்னும் சில செய்திகளும் சொல்லப்படுகிறது. ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் பாலாவுக்கு அண்ணாநகர் கார்த்தி, அதிமுக மாவட்ட செயலாளர் தீநகர் சத்யாவை முதலில் அறிமுகப்படுத்தி வைத்தாரா. அதன் மூலம் பாலாவும் சத்யாவும் தொழில் ரீதியாக நெருக்கமாகிவிட்டார்களாம். இந்த நிலையில் தீநகர் சத்யா தங்கள் கட்சியின் மற்ற 3 சென்னை மாவட்ட செயலாளர்களையும் கார்த்தியோடு நட்பாகினார்களாம். இவர்களுக்கும் அதிமுக பகுதி செயலாளர்களுக்கும் அவரவர் வெயிட்டுக்கு ஏற்ப வெயிட்டான ஸ்வீட் பாக்ஸுகளை பரிசாக கொடுத்துதான் அவர்களை வளைத்தாராம் கார்த்தி. இதேபோல் ஒரு முக்கிய பகுதி செயலாளருக்கு மதிப்பு வாய்ந்த பங்களா ஒன்றும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறதா. இதனால்தான் அவர்கள் அனைவரும் தேமுதிக வேட்பாளரை கண்டுகொள்ளாமல் சைலண்ட் ஆனார்களாம். இது பற்றிய ரிப்போர்ட்டும் எடப்பாடி கைக்கு போய் அவருடைய பிரஷரை எகிர வைத்திருக்கிறதாம். எடப்பாடி சரியா கூட உறங்க மாட்டேங்கிறார்னு அவர் குடும்பத்தினர் கவலைப்படும் தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் முடிந்து இரவில் ஓய்வெடுக்க செல்லும் எடப்பாடி என்னதான் களைத்திருந்தாலும் உடனே உறங்க செல்வதில்லையா. பாஜக உறவை தலைமுழுகிய நிலையில் அதிமுக எதிர்கொள்ளும் இந்த தேர்தலில் தங்கள் கட்சியின் செல்வாக்கை நிலைநாட்டி காட்டியே ஆகணும்னு தவிக்கிறாராம். அதனால் தொகுதிகள் தோறும் உள்ள அவங்க கட்சி தேர்தல் பொறுப்பாளர்களிடம் ஏறத்தாழ 2 மணி நேரமாவது அவர் விவாதிச்சுட்டு தான் தூங்குறாராம். அப்ப கட்சி நிர்வாகிகள் என்ன செய்கிறார்கள்? வேட்பாளர் எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்தார், பிரச்சாரத்தில் மக்களின் ரியாக்ஷன் எப்படி இருந்தது என்றெல்லாம் கேட்டறியும் எடப்பாடி, உங்கள் தொகுதியில் நம்ம வேட்பாளரை வெற்றி பெற வைத்தால் உங்களுக்கு ஆச்சரியமான பரிசு ஒன்று காத்திருக்கணும் அவர்களை முடுக்கி விடுறாராம். ஆனால் தேர்தல் பொறுப்பாளர்களோ நீங்கள் அனுப்பிய ஸ்வீட் பாக்ஸ் போதவில்லைன்னு சொல்லி அவரை திகைக்க வைக்கிறார்களாம். தனக்கு நெருக்கமான அதிமுக சீனியர்களிடம் மனம் விட்டு பேசும் எடப்பாடி, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு பெரிய ஆர்வமெல்லாம் இல்லை, காரணம் நானா பிரதமராக போகிறேன், என்னோட இலக்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். நான் இப்போது திமுகவுக்கு எதிராக கையில் எடுக்கும் பிரச்சாரம் எல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கான ட்ரெய்லர்களே. நான் பாஜகவை ஓரங்கட்டிய இந்த நேரம் அதற்கு மோசமான நேரம். தமிழ்நாட்டிலையும் பாஜகவுக்கு தெம்பில்லை, வடக்குலையும் அதனுடைய பலம் பழைய மாதிரி இல்லை. அதிமுக மட்டும் தப்பி தவறி பாஜக கூட்டணியிலேயே இருந்திருந்தா பாஜகவுக்கு தான் பவர் ஏறி இருக்கும். அதனுடைய போதாத நேரம், நாம் அதன் பிடியிலிருந்து தப்பிச்சிட்டோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியெல்லாம் நமக்கு தேவையில்லை, மரியாதையை காப்பாற்றி கொள்ளும் அளவுக்கு வாக்கு கிடைத்தா கூட போதும். இருந்தாலும் ஈரோடு, திருப்பூர், கள்ளக்குறிச்சி இந்த 3 தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க என்றெல்லாம் சொன்னாராம். இதுதான் அவருடைய இப்போதைய மனநிலையா?
திமுகவுக்கு சாதகமான நிலை ஏற்பட காரணமான நபர்னு ஒருவரை பற்றிய டாக் தான் அதிகமாக இருக்கு. இப்போது தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு சாதகமான அலை வீசுவதா பரவலா பேச்சு அடிபடுது. இதை கமலாலய தரப்பும் கூட நம்புது. இந்த நிலைமைக்கு காரணம் கோவையில் களமிறங்கியிருக்கக்கூடிய தங்கள் கட்சியைச் சேர்ந்த அந்த நபர் தான் அங்கே சொல்றாங்க. அந்த நபர் மட்டும் அதிமுக கூட மோதல் போக்க கையில் எடுக்கலைன்னா அந்த கட்சி பழைய மாதிரி எங்களோட பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகி இருக்கும். அதோட தேமுதிகவும் எங்கள் பக்கம் வந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருந்தா எங்க கூட்டணி திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் அளவுக்கு வலிமையா இருக்கும். இப்போ எங்க அணி பலவீனமா இருக்குன்னா எங்க கோவை வேட்பாளர் தான் காரணம். அதனால திமுக தரப்பு அந்த நபரை மறக்கக்கூடாது என்றெல்லாம் அந்த நபரை வஞ்ச புகழ்ச்சி மூலம் கிண்டல் அடிக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி தேனி மட்டும்தான் பாஜக தரப்புக்கு சற்று கணிசமாக வாக்கு கிடைக்கும் தொகுதியாக இருக்கிறதா. காரணம், அங்கு அவர்கள் கூட்டணியில் களமிறங்கிய தினகரன் கரன்சி வித்தைகளை காட்டி வருகிறாராம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.